உங்களுக்கு வந்து காசு வந்ததுனால தலகணம் பிடிச்சி ஆடுறீங்க. ஆக்சுவலாக நம்ம அங்கே போனது வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். Hindustan Educational Institutions. Admissions open. ஸ்பீடா வளர்ந்துட்டாரு ஜஃபர்பாய் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் நிறைய பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாலும் அவர் பின்னாடி சப்போர்ட் இருக்காங்கப்பா. பினாமிலாம் இருக்காங்கப்பா அவருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. பினாமியோ அல்லது வேற ஏதோ, நான் ஃபினான்ஸ் கூட யாருக்கிட்டையும் வாங்கலாமா, அது எனக்கு பிடிக்காது ஃபினான்ஸ்லாம் வாங்குறது. நான் வந்து ஒரு 2.5 இயருடைய பிஸ்னஸ் நான் பண்ணியிருக்கேன். 1 இயர் ஆரம்பத்தில் 3 மாதத்துலேயே நான் வந்து 1 இயர் பிஸ்னஸ் அதில் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமும் நல்ல பிஸ்னஸ். நான் அந்த பணத்தை வச்சு தான் வந்து அடுத்த ஆப்ஷனுக்கு நான் போயிட்டுருக்கேன். ப்ளஸ் என்னோட பத்தாக்குறைக்கு என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுறேன். அண்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் கைமாற்ற நான் காசு வாங்குறேன். நான் ஒன்றும் வந்து பெரிய ட்ரில்லியனியரோலாம் கிடையாது. ஸ்டாக் வந்து பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கு. எவ்வளோ சம்பாரிச்சாலும் அது வந்து பிஸ்னஸில் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய சீக்ரெட். இது சீக்ரெட்னே நினச்சிக்கலாம். உழைப்பு இருந்தால் மட்டும்தான் முன்னேற முடியும். நம்ம வந்து உழைக்காமல் கஷ்டப்படாமல் பெயின் இல்லாமல் நம்ம வந்து முன்னேற முடியும்னா அது முடியவே முடியாது. இப்போ இங்கே ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். ஏன் தெரியுமாமா? அரபிஸ் வந்தாங்கன்னா ப்ரைவேட்டாக எதிர்பார்ப்பாங்க. நம்ம சாப்பிட்றது யாரும் பார்க்கக்கூடாது. அவங்க வீட்டு பெண்களை கூப்பிட்டு வரும்போது ஜென்ஸுங்க சர்வ் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து அபுதாபியில் சர்வீஸ்க்கு கேர்ள்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? நான் பேசுறதே அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. மற்ற இடங்கள்லாம் போனால் ஓனர் வந்தாலே பேசக்கூடாது, ஃபோனை மறைக்கணும், பயந்துகிட்டு இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. நான் வந்தால் அவங்க சைலண்டாக இருந்தால் கத்துவேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியாக பேசிக்கோங்க. நீங்கள் கலகலன்னு இருங்கடா. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலியை விட்டு தான் இங்கே வந்திருக்கீங்க. இப்போ மொத்தமாக வேலை செய்கிறவங்க தான் உங்கள் ஃபேமிலி. அவங்களோட ஜாலியாக இருங்க. இந்த நீங்கள் 2 வருஷமோ 4 வருஷமோ 6 வருஷமோ இப்போ இவங்க வந்து நேபாள். आप लोग के पास कुछ बात करना है. आप लोग को इधर काम कैसा लगा? बहुत अच्छा, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க வந்து ஒரு 3 மாசமா வேலை செய்யறாங்க. நல்ல ஹார்ட் ஒர்க்கர்மா. கேளுங்களேன், வீக்கெண்ட்லாம் வந்து வீக்கெண்ட் में बहुत क्राउड आएगा ना, आप लोग கீழேயும் மேலேயும் ஓடிட்டு இருக்குங்க பிள்ளைங்க. எனக்கு வயிறெல்லாம் கலக்கும். Do you know Tamil? Any words you know? 2 1 2 3 ஒரு பிரியாணி, 2 பிரியாணி, 3 பிரியாணி. அது போதுமே நம்ம வியாபாரத்துக்கு. வேற என்ன வேணும்? மெயின்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ துபாயிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நான் வந்திருக்கிற இந்த இடம் அபுதாபி. ரீசெண்டாக ஜபர்பாய் ஓப்பன் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். நம்ம துபாய் பார்த்தோம், ஷார்ஜா பார்த்தோம். அதை விட இது வந்து பிரம்மாண்டமாக கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸ்டீரியரு உள்ள எப்படி இருக்குது, வேறு என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது மற்ற ரெஸ்டாரண்ட்லேருந்து இந்த ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதையும் செக் பண்ணலாம். அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிடலாமா? சார் வந்து பிஸியாக இருக்காரு. இப்போ இங்கே ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். ஏன் தெரியுமாமா? அரபிஸ் வந்தாங்கன்னா அவங்க வந்து ப்ரைவேட்டாக எதிர்பார்ப்பாங்க. நம்ம சாப்பிட்றது யாரும் பார்க்கக்கூடாது. அபுதாபியை பொறுத்த வரைக்கும் அரபிங்கள் வந்து நிறைய வருவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு கேர்ள்ஸாக இருக்கணும். அவங்க வீட்டு பெண்களை கூப்பிட்டு வரும்போது ஜென்ஸுங்க சர்வ் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து அபுதாபியில் சர்வீஸ்க்கு கேர்ள்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? ஷார்ஜாலேயும் துபாயிலையும். எஸ், அதனால தான் இப்போ கேர்ள்ஸும் தொல்லையில் அவங்க பாட்டு பேசிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய லேடிஸுங்க வந்து சேஃபாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால சார் ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம இந்தியன்ஸ் எப்போதும் எல்லா இடத்துலையுமே வந்து இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க. ஆமாம், இங்கே நான் என்னால் பார்க்க முடிஞ்சதுன்னா வேறு கண்ட்ரியில் இருக்கிற ஆட்கள் பார்க்க முடியும். வேலை செய்கிறவங்களை கேட்குறீங்க? வேலை செய்கிறவங்களை கேட்குறேன். இல்லைம்மா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்காங்க, பங்களாதேஷி இருக்காங்க, அப்புறம் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க. இந்த 4 நாடுலேருந்து அங்கே இருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் ஆஃப்ரிக்கன்ஸ், பங்களாதேஷ் எல்லாம். ஆமாம், நம்ம வந்து எப்படின்னா ஒரு லைசன்ஸுக்கு ஒரு கோட்டா ஒரு 30 பேர் கொடுக்குறோன்னா அதில் வந்து நம்ம வந்து ஒரு 70 to 60% to 70% வந்து இந்தியன்ஸ் எடுக்கலாம். மீதியெல்லாம் வந்து வேறு நாடுகள்லேருந்து எடுக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் 3 பிரான்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அந்த இடத்துலையும் ஆரம்பத்தில் இருந்ததை விட எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிட்டாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 25லேருந்து இப்போ ஒரு 90, 100 வரைக்கும் ஆமாம் இருக்காங்க. ஸோ எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க இந்த எம்ப்ளாயிஸை? அது ஒரு 2 நாள் 31ஆம் தேதி ஆனாலே வருமா மண்டை சுத்த ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் யார் யார் வந்து ஆப்சன்ட் போட்டிருக்காங்க, யார் யார் அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க, இது எல்லாமே பார்க்கணும். அத்தனை பேருக்கும் பார்த்து அவங்களுக்கு சேலரி போட்டு WPS அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேலரியை வந்து நம்ம வந்து WPSல சரண்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். அவங்க போய் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சேலரி. ஏன்னா
என்கிட்ட எத்தனை ஸ்டாஃப்ஸ் வேலை செய்கிறாங்கன்ற ரெக்கார்டு அவங்கக்கிட்ட இருக்கு. அப்போது நான் வந்து ஒருத்தருக்கு சம்பளம் போடலனாலும் இவர் வந்து நல்ல ஓனர் கிடையாது, அவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்ற ஒரு நேம் வந்துடும். அது ஒரு ரிமார்க். அதனாலேயே நாங்கள் சீக்கிரம் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் போட்டுருவோம். ஓகே. ஸோ இது வந்து சேலரி, பட் அவங்களுக்கு வேலை வாங்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆமாம்மா. எல்லாருமே வந்து நல்ல ஒர்க்கர்ஸா இருந்தாலுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ ஒர்க் இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும். எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்றீங்க? ஆமாம்மா. அதுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் 2 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து வெறும் சொல்லி கொடுக்குறதுக்கு இதை பண்ணிக்கோங்க. பட் டாமினேட் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே வந்து பழகிருச்சு. டெய்லி வேலை பார்த்து இதுதான் நம்ம வேலை. வீக்கெண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேனா இந்த க்ரௌட் வரும். என்னுடைய ரோல் நான் காலையில் போனேன்னா நைட் வரைக்கும் என்னுடைய ரோல் இதுதான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. செட்டிங் ஆயிருச்சு. ஒன்றும் பெரிய ரெசிபிஸ்லாம் நிறைய இல்லையம்மா. பிரியாணி 65 வேற என்ன பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு இருப்போம். யாரையும் டாமினேட்லாம், எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் வந்தோடனே இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. டெய்லியும் காலைல உங்க ஒர்க் ரொட்டீன் நடந்துட்டு இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் வந்தோடனே என்ன சொல்வீங்கன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? உள்ள வந்தோடனே அவங்கள வரவேற்கிறதா இருக்கட்டும், கஸ்டமர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி பார்க்கறது வந்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரி ஈக்குவலாக பண்ணுறாங்க. ஸோ வந்தோடனே சொல்லி தந்துடுவீங்களா நீங்கள்? எப்படி வேலைக்கு வந்தோடனே நான் சொல்லி தர மாட்டேன். ஆல்ரெடி ட்ரெயினாக இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து கற்றுப்பாங்க இவங்க. நான் வந்து ஆரம்பத்தில் துபாய் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணும்போது நான் சொல்லி கொடுத்தேன் ஒரு மாதம் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணேன்னா, அதே துபாய் ரெஸ்டாரண்ட்டில் இன்னொரு 30 பேரை சேர்த்தேன். பரவாயில்ல, 60 பேர் வேலை செய்யுங்க, சும்மா நிற்பாங்க. 60 பேருக்கு வேலை இல்லை. இப்போ 60 பேர் ட்ரெயின் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 60 பேர் 25 பேரை வச்சுக்கிட்டு 20 பேரை வச்சுக்கிட்டு மீதி 40 பேரை 2 ரெஸ்டாரண்ட்டில் பிரிச்சுட்டு புதுசாக வரவங்கள இங்கே ஒரு 5 பேர் 10 பேரை போட்டேன். அந்த 20 பேர் இருக்காங்களா, அவங்க அந்த 10 பேருக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. இப்போ இப்படி தான். எனக்கு அந்த டென்ஷன்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. ஒர்க்கர்ஸ் அவங்க பாட்டு வேலை செய்கிறாங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நான் வந்தோடனே பாய் வந்து எங்ககிட்ட எல்லாம் பேசுவாரு, எங்களெல்லாம் நிற்க வச்சு பேசுவாரு. இப்போ வராரு. அது என்னன்னா, நான் இப்போ ஷார்ஜா ரெஸ்டாரண்ட் போல, அபுதாபி போல, துபாயில் ரெகுலராக போயிட்டு திடீர்னு நான் வந்து அபுதாபி ரெஸ்டாரண்ட் வந்தேன்னா எல்லாரையும் கூப்பிட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன். நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வீட்டில் எப்படி இருக்காங்க, இதை தான் கேட்பேன். தவிர நீங்கள் எப்படி வேலை செய்றீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க மாட்டேன். அதுதான் வந்தோடனே கன்சர்னாக எங்களை வந்துட்டு விசாரிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு அப்படின்லாம் கேட்டேன். ஸோ நீங்கள் பேசும்போதே அவங்க மோட்டிவேட் பண்ணுவீங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். நான் பேசுறதே அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு ஓனர் மாதிரி. இப்போ மற்ற இடங்கள்லாம் போனால் ஓனர் வந்தாலே பேசக்கூடாது, ஃபோனை மறைக்கணும், பயந்துக்கிட்டு இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க. நான் வந்து அவங்க சைலண்டாக இருந்தால் கத்துவேன். ஏன் வந்து ஒரு மாதிரியா இருக்கீங்க, நீங்கள் பித்து பிடிச்ச மாதிரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியாக பேசிக்கோங்க, சின்ன வயசில் பண்ண சேட்டைங்களை பேசிக்கோங்க, பேசிட்டு நீங்கள் கலகலன்னு இருங்கடா. இப்போ இந்த நிமிஷத்தை நீங்கள் இழந்தீங்கன்னா அடுத்த நிமிஷத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த நிமிஷத்தை பற்றி மறுபடியும் வராது எவ்வளோ ரூபா கொடுத்தாலும். அதனால ஒரு நிமிஷம் ஒன்று அனுபவிங்க, ஜாலியாக பேசுங்க, வீட்டை பற்றி பேசுங்க, ஃபியூச்சரை பற்றி பேசுங்க, கல்யாணத்தை பற்றி பேசுங்க. உனக்கு எப்படா கல்யாணம், எனக்கு எப்படா கல்யாணம், இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசிட்டு ஜாலியாக இருங்க. ஏன்னா வேற யாரும் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலியை விட்டு தான் இங்கே வந்திருக்கீங்க. இப்போ வந்து ஸ்டாஃப் இப்போ மொத்தமாக வேலை செய்கிறவங்க தான் உங்கள் ஃபேமிலி. அவங்களோட ஜாலியாக இருங்க. நீங்கள் 2 வருஷமோ 4 வருஷமோ 6 வருஷம் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிடும்ல. அனுபவிச்சுட்டு போகலாம்ல. பணம் காசோட சேர்த்து ஜாலியையும் அனுபவிச்சுட்டு போங்கன்ற நான் ரெஸ்டாரண்ட்ல. சூப்பர். இப்போ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இருந்தாலும் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. அப்படியே வெளில போகலாமா சார்? வாங்கம்மா. நம்ம ஸ்டாஃப் லாஸ்ட் டைம் வந்து உங்களோட எல்லா ஸ்டாஃப் கிட்டயும், நான் துபாயில இருக்க எல்லா ஸ்டாஃப் கிட்டயும் பேசினேன். இப்போ எல்லாத்துமே எனக்கு பரிச்சயமானவங்களாக ஆயிட்டாங்க. பட் இவங்க கிட்ட எல்லாம் நான் பேசினதே இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களா? இன்னைக்கு எல்லா ஸ்டாஃபுங்க கிட்டயும் பேசுங்க. இவங்க வந்து தமிழ்நாடு தான். எப்படிமா இருக்கீங்க வேலை? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹாப்பியா? டைமுக்கு சாப்பாடுலாம் கிடைக்கும்? எவ்வளவு நாள் ஆகுது நீங்க இங்க வந்து? 3 months ஆகுது. நான் ஓபன் பண்ணி அவ்வளவுதான் ஆகுது. ஓகே. சோ அபுதாபிக்காக இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஆமா. சூப்பர். இப்போ இவர் வந்து என்னோட சன் இப்ராஹிம். எனக்கு வந்து ஸ்கூலுக்கு டைம் போக மொத்தமா எனக்கு சப்போர்ட். இப்போ நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா எனக்கு வந்து பேக்கப்ல நான் இவரை தான் வச்சிருக்கேன். ஸோ இவர் தான் எல்லாத்தையும் பார்த்து அது சொல்லி ஊட்டி வளர்த்துக்கிட்டேன். கேசா आप लोग आप कहाँ से हैं? இவர் வந்து நம்ம இந்தியாவில் கல்கட்டா. கல்கட்டா. அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க, இவர் கல்கட்டா. काम कैसा है? काम बहुत अच्छा है. हैप्पी हो? घर पे सब अच्छे हैं? हमारे लिए दुआ करते हो? थैंक यू सो मच. ओके भाई. உள்ள வாங்க. கொஞ்சம் புரிஞ்சாலும் அவர் ஹாப்பியா இருக்காங்கிறது மட்டும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் பேசுறது. எனக்காகவும் ப்ரேயர் பண்றாராம். சோ அதனால இப்போ இவங்க வந்து நேபாள். आप लोग के पास कुछ बात करना है. आप लोग को इधर काम कैसा लगा? बहुत अच्छा. ரொம்ப நல்லா இருக்கு அப்படினு சொல்றாங்க. आप लोग के घर में कैसे हैं? वो लोग को अच्छा लगा इधर आप लोग काम करने से? हाँ, बहुत अच्छा लगा. थैंक यू. खाना वाना टाइम पे मिल रहा है?
आपका नाम क्या है? रुजिला. ஏன்னா நான் வந்து இவங்களோட எல்லாரோட பேர் நிறைய பேர் வேலை செய்யறதா ஞாபகம் இல்லை. ருஜிலா. आपका नाम? சலீனா. ஓகே, ருஜிலா, சலீனா. இவங்க வந்து நேபாள் இவங்களுடைய நாடு. ஸோ இங்கே வந்து ஒரு 3 மாசமா வேலை செய்கிறாங்க. நல்ல ஹார்ட் ஒர்க்கர்மா, हार्ड वर्कर. और கேளுங்களா, வீக்கெண்ட்லாம் வந்து வீக்கெண்ட் में बहुत क्राउड आएगा ना, आप लोग கீழே மேலே ஓடிட்டு இருக்குங்க பிள்ளைங்க. எனக்கு வயிறெல்லாம் கலக்கும். God bless you. தம்பி இவர் வந்து தமிழ்நாடு. ஆமா, மாத்திட்டாங்க இப்போ. வேலை எப்படி இருக்கு தம்பி? பிடிச்சிருக்கா? ரைட், ஓகே. இந்த மாதிரி பெர்சன்டேஜ் இருக்கா சார்? இத்தனை பேருக்கு இந்த மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு? ஆமாம்மா. அப்போதான் இப்போ பாருங்களேன், நான் வந்து ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சிருக்கேன். 2 ஆஃப்ரிக்கன், 2 பிலிப்பினோ, 2 பங்களாதேஷ், அந்த மாதிரி மாற்றி 2 இந்தியன் அப்படி எடுத்தேன்னா வாங்கம்மா வியாபாரம் முக்கியம். எடுத்தேன்னா A கிரேட்ல இருக்கும். எனக்கு வந்து வருஷமானா லைசன்ஸ் ஃபீ வந்து கம்மியாக வரும். நான் வந்து ஒரே கம்யூனிட்டிலேருந்து எடுத்தேன்னா B, C, D கிரேடுக்கு போயிடும் என்னோட லைசன்ஸ். அப்போ வந்து ரினிவல் பண்ணும்போது அதிகமாக வரும் காசு. இருந்தாலும் அதிகமாக ஆனாலும் பரவாயில்ல, நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்ரீலங்காவில். ஸோ அதனால இந்த கம்யூனிட்டி தான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்மளோட கூட இருக்கவங்க எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால தான் நான் இப்போ துபாயில் பார்த்தீங்கன்னா இந்த இயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 9 லட்சம் ரூபாய் லைசன்ஸ் ரினிவல் பண்ணேன். நான் வந்து எல்லா கம்யூனிட்டிலேருந்தும் சேர்த்து எடுத்திருந்தேன்னா எனக்கு 2 லட்சம் தான் வந்திருக்கும். ஓகே, அது நம்மளுடைய ஸ்டாஃப் உங்களுக்கு தெரியும். சரி, அதெல்லாம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் அவங்க கிட்ட. ஓகே. How many years are you here in Abu Dhabi or Dubai? 2 years plus. For you here? 3 months. Before 3 months you are joining here, no? Yes. How you feel about this environment? It's nice, and I experience Chennai biryani. Okay, you just experience the Chennai feel. Yes, ma'am. Okay. Did you eat the biryani? Yes, ma'am. Okay. How is Do it? you like it? Tasty. Tasty. Also the traditional drinks. Traditional drinks. Okay, அவங்களுக்கு அந்த traditional drinks பிடிச்சிருக்கு. Which drink you like the most? Jigartanda, mapilai, lemon sweet. அவங்க சொல்றது ஜிகர்தண்டா, மாப்பிள்ளை, சச்சோடா. ஓகே, இளநீர் பாயாசம். Yeah, and then you also is okay. How do you feel about the co-workers here actually? Because most of the people from Tamil Nadu, so in our base actually, how do you feel about it? They are also nice, ma'am. Little by little I learn little Hindi, also small words from Tamil. Oh, okay. Do you know Tamil? Any words you know? Renda. Renda. 2 1 2 3. அப்ப என்னன்னா ஒரு பிரியாணி, 2 பிரியாணி, 3 பிரியாணி, அது போதுமே நம்ம வியாபாரத்துக்கு. வேற என்ன வேணும்? ஓகே டியர், God bless you. Thank you. எவ்வளவுதான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் இருந்தாலும் வந்து சில பேர் ஏதாவது நெகட்டிவாக சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அப்படி சில நாட்களாக நம்ம பார்க்குற விஷயம் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஸ்பீடாக வளர்ந்துட்டார் ஜஃபர்பாய் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் நிறைய பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாலும் அவர் பின்னாடி சப்போர்ட் இருக்காங்கப்பா, இப்போ பினாமிலாம் இருக்காங்கப்பா அவருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. அதை பற்றி நீங்களும் உங்களோட லைவ்ல ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். ஆமாம்மா, நான் லைவ்லேயே சொல்லியிருந்தேன். என்னன்னா ஆக்சுவலாக வந்து நான் துபாய் ரெஸ்டாரண்ட் வந்து இந்த அளவுக்கு சேல் கொடுக்குமா அப்படின்னு நான் யோசிச்சு கூட பார்க்கலாமா. நான் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், நான் ஒரு 1 இயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2.5 இயரோடைய பிஸ்னஸ் நான் பண்ணியிருக்கேன். 1 இயர் ஆரம்பத்தில் 3 மாதத்துலேயே நான் வந்து 1 இயர் பிஸ்னஸ் அதில் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமும் நல்ல பிஸ்னஸ். நான் அந்த பணத்தை வச்சு தான் வந்து அடுத்த ஆப்ஷனுக்கு நான் போயிட்டுருக்கேன். ப்ளஸ் என்னோட பத்தாக்குறைக்கு என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுறேன். அண்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் கைமாற்ற நான் காசு வாங்குறேன். நான் ஒன்றும் வந்து பெரிய ட்ரில்லினியரோலாம் கிடையாது. ஸ்டாக் வந்து பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கு. நான் எப்போவுமே நான் வீட்டில் எடுத்துகிட்டு போய் காசு வைக்க மாட்டேன். எவ்வளோ சம்பாரிச்சாலும் அது வந்து பிஸ்னஸில் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய சீக்ரெட். இது சீக்ரெட்னே நினச்சிக்கலாம். இது வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் மேனும் எடுத்துகிட்டு போய் ஸ்டாக் வைக்கக்கூடாது. காசு ஒரு பிஸ்னஸ் நடக்குதா இன்னொரு பிஸ்னஸில் போடணும். 10 இல்லையா கொஞ்சம் வெளியிலேருந்து வாங்கி போட்டுடணும், மறுபடியும் வரும்போது அவங்களுக்கு கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகிறது தாம்மா. பினாமியோ அல்லது வேறு ஏதோ நான் ஃபினான்ஸ் கூட யாருக்கிட்டையும் வாங்கலாமா. அது எனக்கு பிடிக்காது ஃபினான்ஸ்லாம் வாங்குறது. ஏன் இதை நான் கேட்கணும்னு நினச்சேன்னா இது வந்து பரவாயில்ல பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் நான் உங்ககிட்டயே டேரெக்டாக கேட்கலாமே. சந்தோஷமா, நிறைய பேருக்கு தெரியுறதுனால நமக்கு நல்லது தானம்மா. அப்புறம் இன்னும் குழப்பத்துலேருந்து வெளியே வருவாங்க. இன்னொரு விஷயம், ஸோ நிறைய வீடியோஸ் உங்களோட நாங்கள் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது உங்கள் சன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. வேரிகோஸ் வெயின்ஸோட ஆப்ரேஷன் நடந்தது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அது வந்துட்டு அது எப்படின்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க், இவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். நீங்கள் வெரிகோஸ்ன்னு சொல்லும் போதே காலை பார்த்துக்கிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்படி பண்ணணுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு? ஆமாம், அது என்னென்னா நான் வந்து வெரிகோஸ் வெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் பேக் மார்த்தாண்டமில் போயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். இப்போ அந்த வைத்தியர் இறந்துட்டார். ஆனால் அதை பார்த்துட்டு
லட்சக்கணக்கான மக்கள்னே சொல்லலாம் அங்கே போயிருக்காங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப நிறைய மில்லியன்ஸ் போயிருக்காது. இப்போ அவர் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவேன், மார்த்தாண்டம் நான் வந்து மார்த்தாண்டம் போயிட்டு வர முடியாது. அவர் வந்து வாங்க நாடி பிடிச்சி பார்க்கணும்னு சொல்கிறார். அவங்களுடைய சன் இருக்கார். இருந்தாலும் நான் என்னென்னா சரி இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அலோபதி நம்ம போகலான்னு சொல்லிட்டு போகும்போது ஷார்ஜாவில் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. அதனால ஷார்ஜா ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா 5 மாதமாக நம்ம வாடகை கொடுத்துட்ருக்கோம். ஓப்பன் பண்ண பாடு இல்லை. ஏன்னா வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து நாங்கள் அப்போ ஷார்ஜாவுக்கு போகும்போது அந்த வெரிகோஸ் வெயின் பயங்கர வலி. அந்த ஊசி குத்தி அது உள்ள மருந்து விட்டாங்க. அது வந்து க்யூர் ஆகிறதுக்கு 2-3 இடத்துல ஊசி குத்தி அந்த மருந்து ஏற்றுனாங்க. வலி இருந்தது. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம ஷார்ஜாவுக்கு ஒரு 8 பார்த்துட்டு அங்கே வேலையை வந்து விரும்புகிறேன். நம்ம போய் கொஞ்சம் அப்படியே பூஸ்ட் பண்ணால் தானே ஈஸி சீக்கிரம் பண்ணுங்க டக்குன்னு அப்படின்னு அதுக்காக தான் போனேன். ஏன்னா நம்ம காசு அவ்வளோ பணம் போட்டிருக்கோம். மாதம் சீக்கிரம் எப்போ ஓப்பன் பண்ணுறோமோ அப்போதுலேருந்து நம்மளுக்கு வருமானம் ஸ்டார்ட் ஆகும். நான் 5 மாதமாக வந்து வருமானமே இல்லாமல் வாடகை கொடுத்துட்ருக்கேன். பில்டிங் ஓட நீ எப்போயாவது திறந்துட்டு போய் எனக்கு என்ன உன் கையில் சாவியை கொடுத்துரு எனக்கு வாடகை கொடுன்னுவாங்க. அந்த வயிற்று வலி எனக்கு தானம்மா. ஸோ அதனால தான் போனேன். உழைப்பு இருந்தால் மட்டும்தான் முன்னேற முடியும். நம்ம வந்து உழைக்காமல் கஷ்டப்படாமல் பெயின் இல்லாமல் நம்ம வந்து முன்னேற முடியும்னா அது முடியவே முடியாது. நான் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே இல்லைனாலும் வீட்டில் இருந்தாலும் வீட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அவங்களுக்கு கால் பண்ணி இவங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது அடுத்த ப்ராஜெக்ட்கான ரெடி இதெல்லாம் பண்ணிட்டு தான் சும்மா நான் இருக்க மாட்டேம்மா. ரொம்ப கம்மி. இந்த காரில் வரும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பிஸியாக இருப்பேன். அந்த கொஞ்சம் நேரத்துக்கு பாட்டு கேட்பேன். அவ்வளோ. ஸோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு க்ரோத் பார்க்க முடியுது. ஏமா வெளியில இருந்து அவங்க என்ன வேணா பேசினாலும் உள்ளோட க்ரோத் இருக்குங்கிறப்ப நீங்க அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனால தான் அந்த க்ரோத் காமிக்க முடியும். எஸ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும் தான் சக்ஸஸ் கிடைக்கும். நிச்சயமா. இந்த செஷன் வந்து கான்ட்ரவர்சி வித் ஜபர் பாய்னே வைக்கலாம் போல இருக்கு. ஸோ அது மாதிரி நீங்க ரீசெண்டாக பாட்டு பாடி அப்புறம் டான்ஸ் ஆடி நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சு சோஷியல் மீடியாவில். அதுக்கும் பாத்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ஆனா பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் பாத்தீங்களா? இப்போ எப்படின்னா ஒரு 5000 கமெண்ட்ஸ்ல வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து 100, மீதி 4900 வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னன்னா நீங்க வந்து ஆடுறீங்களே உங்களுக்கு வந்து காசு வந்ததுனால தலகணம் பிடிச்சி ஆடுறீங்களே. ஆக்சுவலாக நம்ம அங்கே போனது வந்து ஃபேமிலியை வந்து யாட் வாங்கியிருக்கோம். யாட்டை வந்து ரெண்ட்டுக்கு விட போகிறோம் கொஞ்ச நாள். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலியை கூட்டு போய் தான் சந்தோஷப்படுத்துறோம். ஏன்னா அவங்க தான் வந்து நம்ம பேக்கப்பில் நின்று நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இவர் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அவங்கள கூட்டு போகும்போது அது ஒரு ஜாலியாக நாங்கள் வந்து டான்ஸ் ஆடணும் ஃபேமிலியோட. அதில் என்ன பண்ண நம்ம பசங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா என்னோட பசங்க பிடிச்சி அதை எடிட் பண்ணி போட்டு விட்டாங்க. அப்பா இவ்வளோ ஜாலியாக ஆடுறாரு அப்படின்னு சொல்லி. நான் ஆடினது அவங்களுக்காக தான். நான் வந்து கூலாக இருக்கேன் நீங்களும் கூலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபேமிலி கிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் வேலை செஞ்சு பாடுபட்டு உழைச்சி போகிறதெல்லாம் கிடையாது, ஐ எம் ஹாப்பி அப்படின்னு காமிக்கிறது தான் நான் ஆடினேன். அதை வந்து பார்க்குறவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து அப்படி என்ஜாய் பண்றதுல தப்பு கிடையாதுமா. நான் என் ஃபேமிலிக்கு சும்மா நான் ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் ஆடுறேன், இதுல என்ன இருக்கு தப்பு? அதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் வந்து அடுத்தடுத்து பவுன்ஸ் பேக் ஆகி நீங்க வந்து ஒர்க் பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடுறது தான் நிறைய பேருக்கு ஒரு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளாகவும் இருக்கு, எடுத்துக்காட்டாகவும் இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அண்ட் இந்த செஷன் இப்போ நான் டிக்ளேர் பண்றேன் கான்ட்ரவர்சி வித் ஜபர் பாய் அது எல்லாத்துக்கும் அவர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல இடத்த நான் மீட் பண்றதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். வெல்கம். தேங்க்யூ. வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். Hindustan Educational Institutions. Admissions open.